இவர்கள் எந்த இடத்திலுமே கொண்டு வரவில்லை. அப்ப அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? இதை யாரை வைத்து, அதிகாரிகளை மட்டும் வைத்து உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதனால இனிமேல் ஒரு விவசாய புதிய அரசு, நாங்கள் புதிய அரசு, அனுபவத்தில் இனிதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி இருப்பவர்கள் அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள், நீர்ப்பாசன திட்டத்தை எடுத்துக்கொண்டால் பாசன சபை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பிரதிநிதிகள் FPO ஒன்று இருக்கு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். நான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய தலைவர். இந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டு கண்டிப்பாக அதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டும். தவறிவிட்டால் கூட அடுத்து வர காலகட்டங்களில் அவர்களை எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டுத்தான் கொண்டு சென்றால் மட்டும்தான் இதை அடுத்த கட்டத்திற்கு. பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்பாகவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கோம். இப்ப நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நான் சொன்னேன், கல்லுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டேன். அது எந்த இடத்துலயுமே சொல்லல. நீரா பானம், இன்னைக்கு தென்னையிலிருந்து எடுக்கப்பட்ட நீரா பானம் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதையெல்லாம் சத்துணவுல குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா அதுக்கு உண்டான அனுமதியை கொடுத்து விட்டார்கள் போன அரசுல. ஆனா அதை மார்க்கெட் பண்றதுக்கு விவசாயினால முடியல. அப்ப அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அரசு விழாக்களில் அதை கொடுக்க வேண்டும். ஏன் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் கொடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் கீற்று, இன்னைக்கு வடநாட்டுகளில் தேங்காய் கீற்றை உணவோடு சேர்த்து சாப்பிடுகின்றார்கள். தேங்காய் பால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சத்துணவு, ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும்னு கேட்டோம், விநியோகம் செய்யணும். எந்த மாதிரி ஒரு கருத்துக்கேற்பில் சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் இவர்களாக அதிகாரிகளை வைத்து உருவாக்கப்பட்ட பட்ஜெட் இது விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் முழுமையான ஆதரவை கொடுக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு அந்தரிதாஸ்,